அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சந்திரனை பற்றி சிறு விளக்கம் சொல்கிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. மனோகாரனான சந்திரனே உடலுக்கு காரகன் ஆவார். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகத்துக்கு சந்திர பலமே மூலபலமாகும். ஜனன லக்கணத்தை கொண்டு பலன்கள் சொல்லும்போது கூட சந்திர லக்கணத்தையும் பார்த்து முடிவு செய்துதான் விதி இருக்கிறது என்று கூறுவார்கள். உலக வாழ்வுக்கு சரிவர பலம் முக்கியம். அந்த சரியான பலத்துக்கு மனபலம் அடிப்படை. சந்திர பலம் பெற்றிருந்தால் மேற்சொன்ன இரண்டையுமே அடைய முடியும். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்பது பழமொழி. நம்முடைய சுபிட்சைகளுக்கு தாயமாக விளங்கும் சந்திரனே தாய்க்காரனாவார். கடல் கடந்த பயணத்துக்கும் கலை சுவை நிறைந்த ரசனைகளுக்கும் அறிவு, ஆனந்தம், புகழ், ஆற்றல், அழகு, நடுநிலைமை, நறுமணம், சுகபோகம் முதலின அனைத்துக்கும் இவரே காரகன். சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டே தசை இருப்பு கண்டுபிடிக்கப்படும். திருமண பொருத்தங்கள் சந்திரனது சாரத்தை கொண்டே உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்றன. முகூர்த்தங்கள் நிச்சயப்படுவதும் சந்திரனை கொண்டுதான். இந்த கிரகத்துக்கு பகைகளே கிடையாது. ராகு கேது என்கின்ற சாயா கிரகங்களை தவிர குரு சுக்கிரன் இவர்களோடு சேர்ந்தால் அல்லது பார்க்கப்பட்டால் அருளை வாரி வழங்குவது இந்த சந்திரனுடைய பண்பு. இதர கிரகங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து மனிதனை வாழ வைக்கின்ற அருள் என்ற குளிர் நிலவுக்கு உறவிடமானவர் சந்திரன். இவருடைய வீடு பார்த்திங்கன்னா கடகம் சொந்த வீடு, ரிஷபம் உச்ச வீடு, விருச்சிகம் நீச வீடு. பகை வீடு என்று சந்திரனுக்கு எந்த வீடும் கிடையாது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்களும் சந்திரனோட நட்சத்திரங்களாகும். இவர் ஆடை பார்த்திங்கன்னா வெண்ணிற ஆடை. உலோகம் பார்த்திங்கன்னா வெள்ளி. நவராத்திரங்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக முத்து என்ற நவரத்திற்கு நாயகன். சுவை பார்த்திங்கன்னா உவர்ப்பு சுவை. ஆனால் அவருடைய குணம் இனிப்பானது. சாத்திய குணம் கொண்டவர். ஆண் பெண் பாகுபாட்டில் பெண் கிரகம் ஆவார் இவர். ஜலப்பிரதேசத்தில் ஆதிக்கமுடையவர். வடமேற்கு திசை இவருடையது. வைசிய பிரிவை சேர்ந்தவர். லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டில் இருந்தால் அதிக பலன் பெறுவார். பலவீனப்பட்ட சந்திரன் சலனத்தை உண்டாக்கக்கூடும். 4 உபகிரகங்களில் தானத்துக்குரிய இவர் சுபகிரகமாகிறார். பற்று பாசம் உடையவர். அரசாங்க கௌரவம் அடைவோருக்கு நிம்மதியாக தூங்குவோருக்கும் சந்திர பலம் இருந்தால் மட்டுமே அதிக பலத்தை பெற முடியும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.